ரீசெண்டா தமிழக காவல்துறைக்கும் தமிழக போக்குவரத்து துறைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். போலீஸை வந்து பாத்தீங்கன்னா கண்டக்டர் வந்து டிக்கெட் எடுக்க சொல்றாரு, வாரண்ட் கேட்கிறாரு, ஒரு வாரண்ட் இல்லைன்றாரு. நான் லோக்கல்ல தானே போறேன், எனக்கு எதுக்கு டிக்கெட் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அங்க அவங்களுக்குள்ள வந்து பெரிய பிரச்சனை ஆகுது. இந்த ஒரு விஷயத்த காவல்துறை மனசுல வச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸஸ் வந்து அங்கங்க பிடிச்சி ஃபைன் போடுற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே கண்டிப்பா பார்த்துட்டு இருப்பீங்க. நோ பார்க்கிங்ல வந்து வண்டியை விடுறாங்க. அது மட்டும் இல்லாம பேசஞ்சரை வந்து நோ பார்க்கிங் இடத்துல வந்து நிறுத்தி வண்டியில ஏத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓவர் ஸ்பீடு, வண்டியில வந்து ஹாரன் சத்தமா அடிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி வந்து செல்லான் வந்து போலீஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயத்தை கட்டாயம் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். காவல்துறை வந்து கவர்மெண்ட் பஸ்ஸை வந்து நிறுத்துதுன்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். ஒரு நாளைக்கு 100 பிரைவேட் பஸ்ஸை பிடிச்சி ஃபைன் போடுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸை வந்து அந்த அளவுக்கு பெருசாக பிடிச்சி நம்ம யாரும் பார்த்தது கிடையாது. இருந்தாலும் இப்போ வந்து இந்த ஒரு விஷயத்தால கவர்மெண்ட் பஸ்ஸஸுக்கு அங்கங்க வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்றத கட்டாயம் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதுல பாதிக்கப்பட போறது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா பொதுமக்கள் தான். நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஒரு காவலரை ஒரு கண்டக்டர் வந்து இந்த மாதிரி கேட்டார் அப்படின்னு சொல்லி நீங்க இத்தனை ஃபைன் போடுறவங்க, இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி வந்து பஸ் ரன்னிங்ல போறப்ப எத்தனை பேர் வந்து கீழே வந்துக்கிறாங்க. பஸ்ல ரன்னிங்ல இருந்தே கீழே வந்த விஷயம்லாம் வந்து நம்ம ஊர்ல நடந்திருக்கு. எத்தனை வாட்டி பஸ் போயிருக்கிறப்ப படிக்கட்டு கீழே வந்த விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். கவர்மெண்ட் பஸ்ல ஒரு 10,000 பஸ் இருக்கு அப்படின்னா அதுல வந்து 5,000 பஸ் தான் ஓடக்கூடிய தகுதி இருக்கிற பஸ்ஸா இருக்கும். மிச்சம் பஸ் வந்து போனோம்னா திரும்பி என்ன கண்டிஷன்ல இருக்குன்றதே சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த மாதிரி வந்து உங்களால ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு உடனே நீங்க வந்து கோவப்பட்டு இந்த மாதிரி ஃபைன் போடுறது உண்மையிலுமே வந்து நம்ம வந்து பாராட்டக்கூடிய விஷயங்க. கவர்மெண்ட் பஸ்ஸை பிடிச்சி ஃபைன் போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி ஒரு தைரியம் வேணும். இந்த அளவு பண்றது வந்து பெரிய விஷயம் தான். இருந்தாலும் இதையா இதுக்கு முன்னாடி பண்ணல, இப்ப ஏன் பண்றீங்கன்றதான் நம்மளோட கேள்வியா இருக்கு. நல்ல விஷயம். தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை வந்து கண்டிப்பா பண்ணணும்ன்றது இந்த வீடியோ சொல்லிக்கிறோம். பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம பண்ணீங்கன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. போலீஸ் வந்து வாரண்ட் இருந்தால் தான் பஸ்ல போக முடியுமா, அல்லது வாரண்ட் இல்லாம போலீஸ் பஸ்ல போக முடியுமா அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பா போடுறோம். அது வரைக்கும் தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க. நன்றி, வணக்கம்.